வணக்கம். இன்னைக்கு மார்கழி 4வது நாள் 4ஆம் பாசுரத்தை பத்தி பார்க்கலாம். ஆழிமழை கண்ணான்னு தொடங்குற இதுல என்ன அர்த்தங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல பெருமாளோட அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமின்னா என்னன்னா, பெருமாள் ஒவ்வொருத்தரோட உள்ளுக்குள்ளேயும் இருக்கார் இல்லையா, அதை பத்தி குறிக்கிற இதுவா வருது. முதல்ல வைகுண்ட நிலையை சொன்னா, அடுத்தது திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாளை சொன்னா, அடுத்தது ஓங்கி உலகளந்த இதுல விபவ இதை பத்தி சொன்னா, 4வது இப்போ அந்தர்யாமித்துவம் பத்தி சொல்றான். ஆழிமழைக்கண்ணா பாசுரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நமக்கு எந்த இடத்துல வறட்சி நிலவினாலும் மழை வேணும்னா என்ன பண்ணுவோம், ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை தான் எல்லாருமா சேர்ந்து சொல்லுவான். அதனால என்ன இதுன்னு ஆண்டாள் என்ன பண்றா, வர்ண பகவானுக்கு கட்டளை இடுறா, வேண்டிக்கல எனக்கு மழைய கொடுன்னு. ஏன்னா ஆண்டாள் பகவான பெருமாளை மட்டுமே பத்தி இருக்கிறவா என்ன சொல்றாளோ அதை மற்ற தெய்வங்கள் எல்லாம் இயற்கை வர்ணன் எல்லாமே அவளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அவளோட ஏவலை ஏத்து செய்ய ஆரம்பிக்கும். அது மாதிரி என்ன இதுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடாத்தேரி அப்படின்னு சொல்றா. ஆழிமழை கண்ணான்னு என்னன்னா, வருண பகவானை கூப்பிட்டு சொல்றா. இதுல நம்ம இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்பதானே சொன்னோம் அந்தர்யாமித்துவம்னு, வருணனுக்கு உள்ளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார் இல்லையா, அப்படியே பெருமாளை கூப்பிடுறதாவும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைக்கரவே. அவ என்ன சொல்றான்னா, ஆழின்னா என்னன்னா சமுத்திரம், கடல் இருக்கு இல்லையா, சகரபுத்திரர்களால தோண்டப்பட்டது. அவ 60,000 பேர் போனதுனால சாகரம்னு பேர் வந்ததுன்னு இருக்கும். அப்புறம் அந்த கதை என்னங்கிறது ஒரு நாள் நம்ம பார்க்கலாம், நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சாகரம் இருக்கு இல்லையா, அதுல ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைக்கரவேல் ஆழியில் புக்கு முகுந்து கொடாத்தேரி. அதாவது ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைக்கரவேல். கரவேல்னா என்னன்னா மறைச்சுக்கிறது. மறைச்சுக்காம நீ என்ன பண்ணு, கடலுக்குள்ள வர்ணனை குறிச்சு சொல்ற, நீ கடலுக்கு உள்ளுக்குள்ள புகுந்து மேலாக எடுக்காம அந்த கடல் தண்ணி எல்லாம் மேல எடுத்துட்டு போயிடு, ஏறி மேல போயிடு. ஒண்ணு அதை நீ மறைக்காம கையை இப்படி பெருமாள் எல்லாருக்கும் இப்படிதான் கொடுப்பாரு, இப்படி கையை திருப்ப மாட்டார். அது மாதிரி நீயும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட மறைக்க கூடாது. எங்களுக்கு அந்த மழை நீரை மேகமா நீ மேல போயிட்டு மழையா கொடுக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆழிமழைக்கனா ஒன்னு நீ கைக்கருவேல் ஆழியல் புக்கு முகந்து கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. பெருமாள் ஊழி காலத்துல இருக்கிற பெருமாளோட உடம்பு என்னன்னா, இன்னும் கருணையால என்னன்னா இன்னும் கருமை நிறம் ஆயிடுமா. அது போல இது பண்ணி உனக்கு அந்த கருணை வராது. ஆனாலும் நீ என்னன்னா அட்லீஸ்ட் நிறத்துல அது மாதிரி இருந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில். பாழியன் தோளுடைனா நல்ல அழகும் கம்பீரமும் இருக்கிற பத்மநாபன், அனந்த பத்மநாப சுவாமின்னு நம்ம எடுத்துக்கலாம். கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. ஆழி போல்னா என்ன, பெருமாள் கையில இருக்கிற சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி என்னன்னா சக்கரத்தை போல மின்னணுமா. மின்னல்னா என்னன்னா மின்னல் அது மாதிரி வரணுங்கிற இதுக்காக சொல்றா. அப்புறம் சங்கு இருக்கு இல்லையா, பாஞ்சசனியத்தை எடுத்து பெருமாள் ஊதினர்னா எப்படி சத்தம் கேட்கும், அது போல சத்தத்தோட இடியோட கூடின மழை வேணுமா. இடி மட்டும் இடிச்சிட்டு மழை பெய்யாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து சொல்றா, இடியோட கூடிய மழை எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அப்புறம் தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல். பெருமாளோட கையில இருக்கிற வில்லோட பேர் சாருங்கம். சாரங்கத்துல இருந்து எப்படின்னா, பெருமாள் இப்படி எடுத்துட்டாருன்னா கடகட கடகடன் மழையை போல அந்த அம்புகள் பெய்ய ஆரம்பிச்சிருமா அவ்வளோ வேகமா. அது மாதிரி தாழாதேன்னா நேரம் தாழ்த்தாத, அது மாதிரி மழை பெய்யணும். ஆனா என்னன்னா அது அம்பு மழை, நீ அன்போட கூடி எல்லா இடத்துலயும் மழையை பெய்ய வைய அப்படின்னு சொல்றா. அப்புறம் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவை. அதான் வாழ உலகினில் மழை பெய்யறது எப்படி இருக்கணும், ரொம்ப அப்படியே பயங்கர மழையா இதுவா இல்லாம அழகா எல்லாருக்கும் தேவையானபடி இருக்கிற மழையா, தேவைக்கு அளவுக்கு அது இது இல்லாம அளவான மழையா நீ எங்களுக்கு பெய்யணும். மார்கழி நீராட நாங்க போய் அந்த நீராட்டத்துக்கு போய் அமிழ்ந்து குளிக்கிற மாதிரி எங்களுக்கு இது வேணும், அதுக்கேற்ப சரியான மழையா பெய்யுங்கிற. இதுவும் என்னன்னா 3வது பாசுரத்தோட தொடர்ச்சி. 3வது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொன்னா, நீ மாதிரி பெய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுவும் மழையை குறிச்சுதான் சொன்னா. அந்த வயல் மாடு எல்லாம் இதுவா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னு என்னன்னா கரெக்டான நேரத்துல மழையும் பெய்யணும் இல்லையா. அந்த கரெக்டான நேரத்துல பெய்யற மழையும் எப்படிங்கறத ஆண்டாள் இவன் வர்ண பகவானுக்கு கட்டளை இடுறதா இந்த பாசனம் வருது. இப்ப இதுக்கு இன்னும் நம்ம அர்த்தம் வேற விதமா கொஞ்சம் உள்ளுக்குள்ள போய் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, கடல்
பெரிய கடலாட்டம் இருக்கு இல்லையா, அந்த கடலை வந்து வேதம், வேதாந்தம், உபனிஷத் அதுக்கெல்லாமும் சமமா சொல்லலாம். அப்புறம் வந்து இவ மழை பெய்யற மாதிரி வருண பகவான் மாதிரி வந்து என்னன்னா ஆழ்வார் ஆச்சாரியனெல்லாம் எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்றா, உள்ளுக்குள்ள போய் கடலுக்குள்ள போய் இதை எடுக்கிற மாதிரி அவ வந்து வேதாந்தத்துக்குள்ளுக்குள்ள போய் அதுல இருக்கிற சாரத்தை எடுத்து, அதுல எல்லாமே கலந்து நிறைய இருக்கும், நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. மழையா பெய்யற மாதிரி அந்த அர்த்தத்தெல்லாம் வந்து நமக்கு கொடுக்க போறா. யாரு? ஆழ்வார் ஆச்சாரியன். அவளோட மீனியும் என்னவான்னா பெருமாளையே நினைச்சிருக்கிறதுனால பெருமாளை போல அவளோட உடம்பும் சில நேரத்துல வந்து கருத்த திருமேனி ஆயிடுறதான். அப்புறம் இவாளும் என்னன்னா தாழாதே சாரணம் தைத்த, இவாளும் நேரத்தை தாழ்த்தாம, ஏன்னா வந்து எல்லாரும் நம்ம வந்து வாழ்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவள் நேரத்தை தாழ்த்தாம என்ன பண்றாளான்னா கடகடன் பெருமாளோட அம்பு மழை எப்படி வருமோ அது போல அதோட ஞான அர்த்தத்தெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறாளாம். இதை இந்த இதுலயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தாழாதே சாரணம் தைத்த வாழ உலகினில், இந்த உலகத்துல இருந்து வீடு பேர் இதெல்லாம் விடுபட்டு போகணுங்கிறதுக்கேற்ப என்னென்ன ஞானங்கள் வேணுமோ அதை வந்து நம்ம ஆழ்வார் ஆச்சாரியன் கொடுக்குறான் அப்படின்னு இதோட அர்த்தத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.